சந்தோஷத்தின் செய்தி. சொல்லுங்க, ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். உங்க காதை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்போ இது ஜாய் டு த வேர்ல்ட். அதனால தான் பாட்டு பாடுறோம். ஆமென். உலகத்துக்கே ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குற செய்தி. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்போ எந்த பிரிவில் இருக்கிற மனிதனோ, எந்த நாட்டில் இருக்கிற மனிதனோ ஒருவரை பின்பற்ற முடியும்னா அவன் இயேசுவை பின்பற்ற முடியும். ஆமென். அதனால் அவர் வெள்ளைக்கார கடவுள்ன்றது ஒரு பெரிய பொய் பாருங்க. அவர் நம்முடைய ஆசிய கண்டத்திலே அவர் பிறந்தார். ஆமென். உலகத்தின் மைய பகுதிகளிலே அவர் பிறந்து நான் எல்லோருக்கும் உரியவர் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார். ஆமென். அவர் பிறக்கும் பொழுது ஒரு யூத கலாச்சாரத்தில் பிறந்தாரே தவிர அதை பார்க்கக்கூடாது. அவர் மனிதனாய் பிறந்தார். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் மனிதனாய் பிறந்தார். அதுதான் சுவிசேஷம். ஆமென். God in the flesh, the secret of godliness. தேவபக்தியின் ரகசியம் என்ன? பால் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்றாரு, தேவபக்தியின் ரகசியம் என்ன? கடவுள் மனிதனானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ மனிதர்கள்லாம் என்ன பண்றாங்க? நம்ம எப்படியாவது கடவுளாயிடலாமான்னு ட்ரை பண்றாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, எப்போ நீ ட்ரை பண்ணாத, என்ன ரீச் பண்ணுறதுக்கு நீ ட்ரை பண்ணாத, அது உன்னால முடியாது. அதனால நான் உன்னை ரீச் பண்ணுறேன்னு கடவுள் மனிதனானார். ஆமென். ஏன் அவர் என்னை போல் மாறினார்? நான் அவரை போல் ஆகும்படிக்கு அவர் என்னை போல் ஆனார். அதான் சுவிசேஷம். ஆமென். ஓகே, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். முதல்ல பாருங்க, இது சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷத்தை உண்டாக்கும் செய்தி. சொல்லுங்க, ஒரு சந்தோஷத்தின் செய்தி. சொல்லுங்க, ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். உங்க காதை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். ஆமென். என்ன குட் நியூஸ் பாருங்க, அடுத்த வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். நல்ல கையை தட்டி தேங்க்யூ டாடி. ஆமென். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஆனால் இன்னைக்கு அதை நாம் நினைவு கூறும்படி இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். ஏன் அவர் பிறந்தாராம்? வேதவசனம் சொல்லுகிறது உங்களுக்காக. அதை தான் ப்ராஃபட் முதலே சொல்லிட்டார், உங்களுக்காக. எல்லாம் சொல்லுங்க, உங்களுக்காக. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக ஒருத்தர் பிறந்திருக்கிறாருங்க. ஓ, வாட் அ ஜாய்ஃபுல் நியூஸ். எனக்காக ஒருவர் இருக்கிறாருங்க. ஓ, இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஹோப். நீங்கள் எங்கேயோ தேடிட்டு இருக்கிறீங்க, வாழ்க்கையை எங்கேயோ தேடிட்டு இருக்கிறீங்க. எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், எங்கேயும் தேட வேண்டாம். உங்களை தேடி ஒருவர் வந்திருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுக்காக அவர் பிறந்தார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஐயா உங்களுக்காக, அம்மா உங்களுக்காக, அக்கா உங்களுக்காக, தங்கச்சி உங்களுக்காக, தாத்தா உங்களுக்காக, பாட்டி உங்களுக்காக இயேசு பிறந்தார். ஆமென்.